ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வாணலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து வடகம் சேர்த்துக்கிறேன். வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதால நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் அது கூடவே நல்லா தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நைஸாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு தக்காளியும் அது கூடவே நல்லா பிசைஞ்சு விட்ருவேன். அது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அது கூடவே வந்து மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதித்ததும் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.